6 பேர் ஈடுபடுறாங்க. 4 பேர் வீட்டுக்குள்ளே ஏறுறாங்க, 2 பேர் வெளில வாட்சிங் பண்ணுறாங்க. கரெக்டாக வாசல் தெளித்து இவங்க வெளில வரக்குள்ளே வாயை பற்றி உள்ள தூக்கி போயிடுறாங்க. உள்ள தூக்கிட்டு போய் எல்லாரையும் கட்டி போட்டுறாங்க. கட்டி போட்டு சத்தம் போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு 25 லட்சம் பணம், 25 சவரன் இதுதான் கணக்கில் வந்திருக்கு. அவர் கத்தி எடுத்து காவலர்களை தாக்க முயன்று அதனால் துப்பாக்கியால் சுட நேரிட்டு காவல்துறையினர் சுட்டு விட்டனர். தொப்பை கணேசன் இறந்து விட்டார். இப்படியா இவங்களுக்குள்ள மாறி 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 ப்ராப்ளம் போயிட்டு இருக்கும். பேசுனா எங்கேயே போகும். ஆம்ஸ்டாங் கொலை வரைக்கும் அதில் உள்ள வரும். ஆம்ஸ்டாங் கொலையில் உள்ள நாகேந்திரன் வரைக்கும் அதில் கேஸில் வருவார். அவ்வளோ பெரிய வாஸ்ட் சப்ஜெக்ட் அது. எனக்கு தெரியும், நான் என்னோட டெத்து தெரிஞ்சு போச்சு, பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். கடைசியாக ஒரு வாய்ப்பு இருக்குமானா அப்படியே அந்த வேஷத்தோட வெளியாகிறாரு. ஓசூர் பாகலூரில் வச்சு என்கவுண்டர் பண்ணுறாங்க. அவர் ரவுடிசத்தில் வந்து பழைய ஒரு காலத்து ரவுடிசத்தை இன்னைக்கு ரவுடிசத்தையும் நான் பார்க்குறேன். பழைய காலத்து ரவுடிசம், அதை எபோவ் 50 இருக்காங்கல்ல, அவங்களாம் பொதுமக்களை தொல்லை கொண்டதே கிடையாதுமா. யாருனாலையும் பொதுமக்களுக்கு நியூஸன்ஸே வராது. எல்லாம் முளைக்கிற பசங்க தான் பொதுமக்களை போய் டார்ச்சர் பண்ணுறாங்க. இப்போ ஆந்திராவில் கூட பண்ணாங்க, பார்த்தா 4 ஃபேக் என்கவுண்டர், டெல்லியில் நூற்றுக்கணக்கான ஃபேக் என்கவுண்டர். ஆனாலும் குற்றங்களை தடுக்கவும் வேற வழியும் இல்லைங்கிற மாதிரி காவல்துறை செய்கிறாங்க. தமிழகத்தின் பல MP MLAக்களின் வெற்றிக்கு வித்திட்ட கிங் 360 தேர்தல் வியூக சாப்ட்வேர் 2026 புதிய வாக்காளர்களின் அப்டேட் விவரங்களுடன் உங்கள் தொகுதியில் உங்கள் வெற்றிக்கு வித்திடுகிறது. உங்கள் வாக்காளர்கள் தொகுதி, பூத், ஆண், பெண், வயது என பல வகைகளில் ஒரே நொடியில் உங்கள் விரல் நுனியில் பல்க் வாட்ஸ்அப், பல்க் வாய்ஸ் கால், வைரல் தேர்தல் பிரச்சாரங்கள், ட்ரெண்டிங் செய்திகள் என கிங் 360 தேர்தல் வியூக பணிகள் குறித்த விவரங்களுக்கு உடனடியாக இணைந்திடுங்கள். வணக்கம் சார். வணக்கம். சென்னை மாதாவரம் ரவுண்டானாக கிட்ட இப்போ தொப்பை கணேஷ் அப்படிங்கிற ஒரு என்கவுண்டர் செய்யப்பட்டிருக்காரு, ஒரு பிரபலமான ரவுடி. இந்த ரவுடியோட ஹிஸ்டரி என்ன சார்? தொப்பை கணேசன் என்கின்ற டெல்லி கணேஷ் 38 வயசாகுது. ப்ரீவியஸ் கேஸ் 38 சொல்கிறாங்க காவல்துறையிலேருந்து. ஆக்சுவலாக சேராவோட பையன் கதிர்னு சொல்லிட்டு அவருடைய அசோசியேட். இவர் சே ராஜேந்திரன் சேரா, அவர் போலீஸ்காரர் இருந்தவர். அவர் இப்போ சென்னையில் இல்லை. அவர் மதுரை போய் ஒரு ட்ராவல்ஸ் எல்லாம் வச்சு வேறு மாதிரியான ஒரு வாழ்வியல் அவர் செட்டப் பண்ணிட்டார். இங்கே அவர் இல்லை. அவர் சைலண்ட்டாக, அவர் ஏஜ் ஆகிருக்கும் ஆல்மோஸ்ட். அவருக்கும் பிஸ்னஸ் விவசாயம் அவர் ஸ்டைலை மாற்றிக்கிட்டார். சேராலாம் யாருன்னா பழைய வெள்ளரவியோட காலத்து கேங். வெள்ளரவி வேறு டீம், இவங்க வேறு டீம். ஜெமினிலாம் படம் எடுத்தாங்க. சைக்கிள் ஆக்டர் தான் ஒரே ஸ்டாப் போட்டு குடிக்க வச்சது. அது வேறு பெரிய ஸ்டோரி அது. இந்த நிலையில் புழல் லிமிட்டில் திருநீலகண்டன் 2வது தெருவை சேர்ந்த விஜயகுமார் அப்படிங்கிறவர் தான் கம்ப்ளைண்டரு. அவரோட ஒன் ஃபைன் டே அவங்க அம்மா, பொண்டாட்டி, 2 பிள்ளைங்க இருக்காங்க வீட்டில். அவங்க வீட்டில் காலையில் வாசத்தலிக்கு எழும்புவாங்கள்ல, அந்த டைம் பார்த்து வாசத்தலிக்கு கம் வாக்கிங். அந்த விஜயகுமார் என்ன பண்ணுறாருன்னு கேட்டிங்கன்னா, மோரேன்னு ஒரு ஏரியா இருக்குது மடக்க. அந்த மோரே ஏரியாவில் பார்த்தீங்கன்னா கைலி பிஸ்னஸ் பண்ணுறது அப்படிங்கிறது போலீஸ் சொல்கிற தகவல். இன்னது வேறு வேறு அவுட் சைடு வேறு ஸ்டோரி சொல்கிறாங்க, நமக்கு அது தெரியாது. அவங்க வீட்டில் நிறையா பணம் இருக்குங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். ஏன்னா அவங்ககிட்ட கேட்டே எவ்வளோ பெருசு இருக்குது. ஸோ அவங்க வீட்டில் நிச்சயமாக கேஷ் இருக்குது அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். அது இவங்களுக்கு தெரிஞ்ச விஷயம். இதை இவங்க நல்லா வாட்ச் பண்ணுறாங்க. ஒரு வாரமாக காரில் உட்காந்துருந்தே வாட்ச் பண்ணுறாங்க. டெய்லி ஒரு காரை கொண்டு போய் போடுறது. ஏன்னா ஒரே கார் டெய்லி நோட்டமிட்டால் எல்லாருக்கும் சந்தேகம் வந்துடும். டெய்லி ஒரு காரை போட்டு வாட்ச் பண்ணி மொத்தம் இந்த சம்பவத்தில் பார்த்தீங்கன்னா 6 பேர் ஈடுபடுறாங்க. 4 பேர் வீட்டுக்குள்ளே ஏறுறாங்க, 2 பேர் வெளில வாட்சிங் பண்ணுறாங்க. கரெக்டாக வாசல் தெளித்து இவங்க வெளில வரக்குள்ளே வாயை பற்றி உள்ள தூக்கி போயிடுறாங்க. உள்ள தூக்கிட்டு போய் எல்லாரையும் கட்டி போட்டுறாங்க. கட்டி போட்டு சத்தம் போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு 25 லட்சம் பணம், 25 சவரன் இதுதான் கணக்கில் வந்திருக்கு. விஜயகுமார் அன்றைய தேதியில் ஒரு பர்ச்சேஸுக்காக வடநாடு போனதாக ஒரு தகவல் சொல்கிறாங்க. ஒரு வாரம் வாட்ச் பண்ணியிருக்காங்கல்ல, சும்மா வாட்ச் பண்ணியிருப்பாங்க. அதனால் அவர் இல்லை. 25 லட்சம் பணமும் 25 சவரன் நகையும் ரெக்கவரி எடுத்து அந்த அதை காணாமல் போனதை சொல்கிறாங்க. பட் நிறையா இருந்திருக்கும், இன்னமும் கம்ப்ளைண்ட் அவ்வளோதான் கொடுத்துருப்பாங்க அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் இருக்குது. இது போலீஸ் பார்த்தீங்கன்னா K9 திருவிக்கா நகர் இன்ஸ்பெக்டர் பூபதி ராஜா அவர் தலைமையில் கமிஷனர் தான் தனிப்படை அமைக்கிறாரு. அதில் காவலர்கள் ஈடுபடுறாங்க. இந்த தொப்பை கணேசன் ஆக்சுவலாக போலீஸுக்கு ரொம்ப வேலை கொடுத்துட்டாப்புல. கூப்பிட்டோன்னே அவர் வரல. தெரிஞ்சு போச்சு நீதானே வா, பிரச்சனை சால்வ் பண்ணணும்னா இப்போ வரவே இல்லை. இது போலீஸுக்கு ரொம்ப பெரிய தேடுதல் வேட்டையை கொடுத்துட்டாங்க. ஆந்திரா பக்கம் போய் உட்காந்துட்டாப்புல. இதில் தொப்பை கணேசனை பற்றி ஃபர்தர் இன்ஃபர்மேஷன், அவர் மொபைல் ஃபோனே கிடையாது அவர்கிட்ட. அதனால் அவரை பிடிக்கவும் முடியல போலீஸால். நெருக்கடி அதிகமாகிட்டு நியூஸு பேப்பர் எல்லாத்துலேயும் வந்துருச்சு. வந்தோன்னே K9 திருவிக்கா நகர் போலீஸ் தலைமையில் போகல எஸ்ஐ சுப்பிரமணி, அவர் ஒரு எல்என்டோ எஸ்ஐ K4 வேலை பார்க்குறவர். அடுத்தது அவர் கையில் இடது கையில் விட்டு ஸ்பெஷல் டீமில் அவர் கையில் இன்னொருத்தர் தினேஷ்குமார், வயசு 40,
அவருக்கும் இடது கையில் விட்டு. மாதவரம் ரவுண்டானா கிட்ட ஒரு காலி கிரவுண்ட் ஏரியாவில் அக்யூஸ்டை ட்ரேஸ் பண்ணி போலீஸ் போக்குள்ள அவர் கத்தி எடுத்து காவலர்களை தாக்க முயன்று அதனால் துப்பாக்கியால் சுட நேரிட்டு காவல்துறையினர் சுட்டு விட்டனர். துப்பை கணேசன் இறந்து விட்டார். உடற்கூறாய்வுக்காக பாடி இதில் ஜிஹெச்சில் வச்சுருக்காங்க. இதில் சேராவோட நண்பரும் பழையபடிகளை போட்டாங்க. ஆக்சுவலாக சேராவோட நண்பர் கிடையாது, சேரா வயசு என்ன இவங்க வயசு. ராஜேந்திரன் அவரே போலீஸில் வேலை பார்த்தவர் தான். அவருடைய மகனுக்கு தான் லிங்கு, கதிருக்கு தான் லிங்கு. அவர் இவருக்கு லிங்கு இல்லை. அவர் ஊரில் இருக்கார், அவர் பஸ் ட்ராவல்ஸ் வச்சு. ராஜேந்திரன் காவல்துறை வேலை பார்க்குறாரு. அவரோட நெருங்கிய உறவினர் தான் சுப்பையா. அந்த காலத்தில் சுப்பையா பெஞ்சமின் டீம் தான் மோதிக்கிட்டது. சுப்பையாங்கிறவர் சேரா சுப்பையா எல்லாருமே முக்குளத்தூர் சமுதாயத்தை சார்ந்தவர். பெஞ்சமின் டீம் அது ஆப்போசிட் டீம். இப்படியா இவங்களுக்குள்ள மாறி 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 ப்ராப்ளம் போயிட்டு இருக்கும். பேசுனா எங்கேயே போகும். ஆம்ஸ்டாங் கொலை வரைக்கும் அதில் உள்ள வரும். ஆம்ஸ்டாங் கொலையில் உள்ள நாகேந்திரன் வரைக்கும் அதில் கேஸில் வருவார். அவ்வளோ பெரிய வாஸ்ட் சப்ஜெக்ட் அது. அதாவது ஒரு சென்னையில் வந்து தலைநகர கொலை நகரம் பேசணும்னா அது அவ்வளோ இருக்கும். அந்த அப்போ அவர் சுப்பையா வந்து கொலை பண்ணுறாங்க ஜிஹெச்சில் வச்சு. அது யார் பண்ணதா? வெள்ளரவி. யாரா கொலை பண்ணா? எப்படி இருந்தா? இப்படி தான். இப்போ வெள்ளரவி யாருன்னு தெரியாது. அவர் பர்மா பஜாரில் அட்டி போடுறது தான் வெள்ளரவி. அதில் தான் வந்து இன்னைக்கு நாகேந்திரன் வெள்ளரவியோட போய் தான் ஒரு கேஸ் வாங்குறாரு. நாகேந்திரனே பாக்ஸர் தான்மா. ஆம்சாங்குழியில் ஒன்று இறந்து போயிட்டாரு பாக்ஸர். அவர் சும்மா விளையாட்டாக போய் அதில் ஒரு கேஸ் வாங்கி அது அவர் வாழ்க்கை இங்கே மாறி 25 வருஷம் சிறை. கரணம் தப்புனா மரணம் தான் எல்லாமே இதில். அதுக்கப்புறம் சேரா லீடிங் வர்றார். சேரா போலீஸ் விட்டு நீக்கப்படுகிறார். ஏன்னா ரவுடி பின்னணி இருக்கு உனக்கு சொல்லி அவர் சுப்பையா அவர்கள் வட்டி கூடுறது, சேராவும் வட்டி கூடுறது, இப்படி ஒரு மாதிரி போயிட்டு இருந்தது. பெஞ்சமினும் படுகொலை செய்யப்படுகிறார். அப்படியே அவருக்குள்ள அடுத்த லீடு வந்து பார்த்தீங்கன்னா சேரா தலைமை தாங்குறார். ராஜேந்திரன் தலைமை தாங்குறார். இந்த பக்கம் வெள்ளரவி தலைமை தாங்குறார். வெள்ளரவி பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் டைஃப்லாம் இருந்திருக்கிறாப்புல. அப்புறம் கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் வந்து ரவுடிஸ் அதெல்லாம் செட் ஆகும்போது தான் இப்படி ஒரு மாதிரி செட்டப் ஆகி அவர் தலைமை தாங்கி 2 பேரும் மாறி மாறி பண்ணக்குள்ள இப்படியே போயிட்டே இருக்குது. அது ஜெயில் கலவரம் வரையும் வரும். சென்னை ஜெயில் கலவரம் இருக்குல்ல, அது வரைக்கும் அதில் வரும். அதுக்கு ஒரு பக்கத்து பார்த்தீங்கன்னா என்கவுண்டர் பண்ணுறதுன்னு காவல்துறை முடிவெடுக்குது. சேராவுக்கு போலீஸில் கான்டாக்ட் இருந்தது. என்னதான் இருந்தாலும் முன்னாடி போலீஸில் வேலைக்கு இருந்தது தானே. அவர் போய் பார்த்து யாரை பார்க்கணும்னு பார்த்து நான் வெளியாகிடுறேன். நம்மளை இது நமக்கு இதுக்கு நான் வரல, எந்த பிரச்சனைக்கும் வரல, நான் வெளியாகிறோம்னு வெளியாகிட்டார். பட் வெள்ளரவிக்கு ஆள் இல்லை, தனியாக மாட்டிக்கிட்டார். வெள்ளரவி ரொம்ப அழகானவர். கடைசியாக பெண் வேடமிட்டு பழைய கமிஷன் ஆஃபீஸுக்கு வந்தார். அவர் வெள்ளரவி வந்து நான் இங்கே தான் நிற்கிறேன்னப்போ அடையாளமே கண்டுபிடிக்க முடியல போலீஸால். இல்லை ரவி, உன்னோட எல்லா ஹோப்பும் காலி ஆகிட்டு இனிமேல் இங்கே இருக்க முடியாது அப்படின்னப்ப, எனக்கு தெரியும், நான் என்னோடய டேட்டு தெரிஞ்சு போச்சு, பார்த்துட்டு போகலான்னு வந்தேன், கடைசியாக ஒரு வாய்ப்பு இருக்குமானா அப்படியே அந்த வேஷத்தோட வெளியாகிறாரு. ஓசூர் பாகலூரில் வச்சு என்கவுண்டர் பண்ணுறாங்க. அவரை கர்நாடகாவில் பொண்ணு எடுத்திருந்தார் வெள்ளரவி. அவரை வந்து ஓசூரில் வச்சு, பாகலூர் தெரியுமா, ஓசூர்லேருந்து பாகலூர் வழியாக போய் மறுபடியும் ஹைவேக்கு வரலாம், அங்கே தான் என்கவுண்டர் ஆகிறார். அவர் துப்பாக்கியில் சுட்டார், போலீஸ் சுட்டுச்சு, அவர் ஒரு மாதிரி ஃபினிஷிங் ஆகிட்டார். பட்டு சேரா இன்னமும் லைவாக தான் இருக்கார், நல்லா தான் இருக்கார், ஊரில் இருக்கார். இந்த வழக்கில் வந்து இப்போதைக்கு சேராவுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது வந்து டோட்டலாக மாறி போயிடும். ஆமாம், அவரோட வாழ்க்கை என்டையராக மாறிட்டு டோட்டல் டிஃப்ரெண்ட். இங்கே உள்ளது மாதிரி இல்லை. ட்ராவல்ஸ்லாம் வச்சுருக்காரு. அவர் அமைதியாக அவர் வாழ்க்கையை பார்த்துட்டு ஸ்மூத் அண்ட் கோயிங் அப்படி தான் போயிட்டு. நான் ரவுடிசத்தில் வந்து பழைய ஒரு காலத்து ரவுடிசத்தை இன்றைக்கி ரவுடிசத்தையும் நான் பார்க்குறேன். பழைய காலத்து ரவுடிசம், அதாவது எபோவ் 50 இருக்காங்கல்ல, அவங்களாம் பொதுமக்களை தொல்லை பண்ணுறதே கிடையாதுமா. யாருனாலையும் பொதுமக்களுக்கு நியூசன்ஸே வராது. இப்போ எல்லாம் முளைக்கிற பசங்க தான் பொதுமக்களை போய் டார்ச்சர் பண்ணுறாங்க. சும்மா நிற்கிறவனை வந்து வெட்டுறது, போகிறவனை வந்து வெட்டுறது, அது எப்படி லாஜிக் ஆகும்? உனக்கும் எனக்கு ஒரு பகை இல்லை, உனக்கு எனக்கு ஒரு வெற்றிமாறன் கூட டைலாக் வச்சுருப்பார், தொழிலுக்காக செய்யா கொலை செய், அதை விட்டு சும்மா ஏன்டா பப்ளிக்கோட சண்டை வலிச்சிக்கிறேன் பாரு, பொல்லாதவன் படத்தில். அது மாடரேட், அது சேராவோட கதை தான் வச்சுங்களேன். சேராவோட ஜெமினி கதை தான் ஜெமினி படம் வச்சாங்க. வெள்ளரவி சகில் அக்தர்னு இப்போ ஒரு டிசி இருந்தார். அவர் தான் பிரச்சனை வேண்டாம் 2 பேரும் கூப்பிட்டு ஒரே சாவில் ஒரே எண்ணெயில் சாவு போட்டுலாம் குடிக்க வச்சார். அன்னைக்கு நைட்டே மர்டர் ஆச்சு. அது சகில் அக்தர் சமரசெல்லாம் பேசிட்டு. ஆமாம் ஆமாம், அந்த நைட்டாக ஆச்சு. அது ஒரு காலம் அது. பட் இன்றைக்கி இருக்கிறது வேறு மாதிரி இருக்குது. பட் இனியாவும் நம்ம என்கவுண்டர் ஆதரிக்கிறது இல்லை, அதையும் சொல்லிடுறேன். ஏன்னா என்கவுண்டர் வந்து எனக்கு உடன்பாடு இல்லாத விஷயம். இப்போ ஆந்திராவில் கூட பண்ணாங்க, பார்த்தா 4 ஃபேக் என்கவுண்டர். டெல்லியில் 100கணக்கான ஃபேக் என்கவுண்டர் இருக்குது. ஆனாலும் குற்றங்களை தடுக்கவும் வேறு வழியும் இல்லைங்கிற மாதிரி காவல்துறை செய்கிறாங்க. சாமானியர்கள் மீது பாயும் துப்பாக்கி குண்டுகள் பெரிய பெரிய தாதாக்கள் மீது பாயுமான கேள்விக்குறி தான். எல்லா விஷயத்துலையும் சொல்கிறேன். என்னைக்கு ஒரு பொண்ணை கற்பழித்து கொள்கிறான், கண்ணெதிர
அப்போ என்கவுண்டரு பண்ணுறதுக்கு ஏன் யோசனை பண்ணணும் தானே? எந்த குற்றத்தையும் நான் ஆதரிக்கவும் இல்லை, எந்த என்கவுண்டரையும் நான் ஆதரிக்கவும் முடியாது. ஜுடிஷியல் சிஸ்டம் படி தண்டனை வாங்கி கொடுக்கணும். அது என்னோட கருத்து. யார் நீங்கள் எப்படி ரவுடின்னு முடிவு பண்ண முடியும்? அது போலீஸுக்கு விரோதமாக இருந்தால் கூட செஞ்சுருவாங்க அந்த வேலையை. ஜுடிஷியல் சிஸ்டம் என்ன செய்யுது, அதுபடி தான் தண்டனை வாங்கி கொடுக்கணுங்கிறது என்னுடைய ஒரு கருத்து. தமிழகத்தின் பல எம்பி எம்எல்ஏக்களின் வெற்றிக்கு வித்திட்ட கிங் 360 தேர்தல் வியூக சாப்ட்வேர் 2026 புதிய வாக்காளர்களின் அப்டேட் விவரங்களுடன் உங்கள் தொகுதியில் உங்கள் வெற்றிக்கு வித்திடுகிறது. உங்கள் வாக்காளர்கள் தொகுதி, பூத், ஆண், பெண், வயது என பல வகைகளில் ஒரே நொடியில் உங்கள் விரல் நுனியில் பல்க் வாட்ஸ்அப், பல்க் வாய்ஸ் கால், வைரல் தேர்தல் பிரச்சாரங்கள், ட்ரெண்டிங் செய்திகள் என கிங் 360 தேர்தல் வியூக பணிகள் குறித்த விவரங்களுக்கு உடனடியாக இணைந்திடுங்கள்.